பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திண்டுக்கல் தலைமை தபால் நிலைய அலுவலகத்திற்கு முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய முப்பெரும் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும், மத்திய அரசு வலியுறுத்தி பழைய நீதிமன்றத்திலிருந்து தலைமை தபால் நிலையம் வரை வழக்கறிஞர்கள் பேரணியாக சீருடைகளுடன் சென்றனர். மேலும் தலைமை தபால் நிலையம் முன்பு திரண்ட திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க வழக்கறிஞர்கள் மற்றும் சங்கத்தின் தலைவர் குமரேசன் தலைமையில் செயலாளர் கென்னடி மனதில் வழக்கறிஞர் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் என 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய முப்பெரும் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசாங்கம் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சியல் சட்டம் ஆகியவற்றை சமஸ்கிருத மொழியில் மாற்றி 1/7/2024 முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. அதில் பல சரத்துக்கள் மக்கள் விரோத நடவடிக்கையில் உள்ளது. அந்த சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற சொல்லி இன்று திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் பேரணியாக சென்று மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை உண்ணாவிரதம், நேற்று அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் ஆர்ப்பாட்டம், இன்று மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு கண்டன பேரணி மற்றும் திருச்சியில் வருகின்ற 8ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் தொடர்ச்சியாக 1/7/2024 முதல் 8/7/2024 வரை தொடர்ந்து பணி புறக்கணிப்பு செய்து இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை எங்களது வழக்கறிஞர்கள் போராட்டம் ஓயாது. உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். மாநில அரசும் இதில் தலையிட்டு சட்டசபையில் இந்த முப்பெரும் சட்டங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொண்ட வழக்கறிஞர் மூத்த மற்றும் பெண் இளம் வழக்கறிஞர் அனைவருக்கும் எங்களது திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். குமரேசன், திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர், செயலாளர் கென்னடி மற்றும் பொருளாளர் மற்றும் சங்க உறுப்பினர் அனைவரும் நன்றிகள்.